மௌனமாக இருக்கிறவரை பார்த்து முட்டாள் நினைக்காதீங்க. எதுவுமே பேசாமல் ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்குது. அந்த சைலண்ட் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்து நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. அது எனக்கும் யூஸாக இருக்கிறது தான். அது சம்மந்தமாக ஒரு 6 விஷயங்களை நான் சொல்கிறேன். when criticized by others be silent. யாராவது உங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, நீங்கள் இந்த மாதிரி புது சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களா, இல்லை புது எக்ஸாம் சேர போகிறீங்களா, இப்படி நிறைய பேர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, ஐயோ இதில் போடாதீங்க பணம் வீணாக போயிடும், நான் அப்பயே சொன்னேன்ல, இப்படி நம்மளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுறோம், புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை பார்த்துட்டு இந்த காலகட்டத்துக்கு தேவையா, நாங்கள் படித்த காலம்லாம் வேற, இப்போ நீங்கள் இது வந்திருக்க புதுசாக படிக்கிறீங்க, இதெல்லாம் உபயம் ஆகாது, அப்படி இப்படின்னு எதையாவது ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது என்னன்னா, நம்ம ஏதாவது படித்து ஏதாவது செஞ்சு ஏதாவது முன்னேறிடுவோமோ, லைஃப்பில் ஏதாவது ஒரு லெவலுக்கு வந்துடுவோமோ அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை. நம்ம ஜெயிக்க கூடாதுன்றது அவங்களோடது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஏதாவது பிஸ்னஸ் பற்றியோ, நம்ம பையன் ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது நியூ சப்ஜெக்ட் படிக்கிறான், நியூ காலேஜ் செய்கிறான், இல்லை ஃபாரினில் போய் ஏதாவது எஜுகேஷன் பண்ணுறான் அப்படின்னு பண்ணும்போது, ஏன் இதை பண்ணுறீங்க, இதை பண்ணாதீங்க, செட் ஆகாது, அவ்வளோ செலவாகும் அப்படின்னும் போது நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு தெரியும் அது நல்ல காலேஜ், நிறைய பேர் அதை படிக்கிறாங்க, இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க இதாயிட்டாங்க, நீங்கள் சேராதீங்க, படிக்காதீங்க, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்கன்றது வரும்போது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆர்குமெண்ட் பண்ணும்போது என்னன்னா, நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும்போது அவங்கக்கிட்ட சண்டை லெவலுக்கு போய் வேற ப்ராப்ளத்தில் நம்ம மாற்ற லெவலுக்கு நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல தான் சைலண்டாக இருங்கன்னு நான் சொல்கிறாங்க. அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்க நோக்கம், நம்ம தோத்து போகணுன்றது அவங்க நோக்கம். நம்ம ஜெயிக்கவே கூடாது, அவங்க லெவல்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாதுன்றது அவங்களோட நோக்கமாக இருக்கும்போது, நம்ம எவ்வளோ பண்ணாலும், நம்ம அவங்கள பார்க்க முட்டாளாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மௌனமாக இருந்துட்டு போவோம். இதுக்கு பெட்டர் ஸ்மைல் பண்ணிட்டு போங்க, சிரிச்சுட்டு போயிடுங்க. சிரிச்சுட்டு போகிறனால அவங்களுக்கு எந்த இதுவுமே நம்மளுக்கு ஆக போகிறது கிடையாது. அவங்களுக்கு வேணா நம்மளை பார்த்து இன்னைக்கு தோத்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்க மௌனமாயிடுவாங்க. நம்ம சிரிச்சுட்டே அந்த நேரத்திலையும் எதையும் பேசாம சைலண்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிவெஞ்ச் நான் சொல்லுவேன். அவங்களை அடிக்கிறதோ, அவங்கள வார்த்தையால காயப்படுத்துறதோ, நம்மளை அவங்க வார்த்தையால காயப்படுத்தி இருக்கிறாங்க, ஆனா நம்ம அதை செய்யறது திருப்பி செய்ய வேண்டியது, நம்ம இலக்க ஜெயிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு மௌனமா இருந்து சைலண்டா சிரிச்சுட்டு போறது தான் பெஸ்ட் ரிவெஞ்ச். அவங்கள பார்த்து நெத்திக்கு நெத்தி ஹை டு ஹை நம்ம அவங்கள பண்ணும்போது தான் அது ஒரு சக்சஸ் கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்க, மௌனமா இருங்க. when others criticize your enemy be silent. நம்ம பார்த்தது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றது. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு, அவங்க கூட பேசாம ஒதுங்கி நிக்கிறோம்னா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா, உனக்கு இப்படி ஏதாவது பண்ணாங்க, அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க கூட சேர்ந்து அப்படியா எனக்கு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, நம்மளும் சேர்ந்து அந்த கிரிட்டிசைஸை மேலும் வலுப்படுத்துற மாதிரி பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதனால ஏதாவது பிரயோஜனமா இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வந்தவங்களுக்கும் வேலை இல்லைன்னா கூட நம்மளுக்கும் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம அதை டைம் ஸ்பெண்ட் போது என்ன ஆகும்னா, நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். அதை பழைய நினைவுகளை நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டு அதை திருப்பி பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்சு போன பாஸ்ட் லைஃபை பத்தி இன்னைக்கு உட்கார்ந்து நடந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஒரு 5 விஷயம் பிரயோஜனம் கிடையாது. இதை பண்றவங்க கூட நம்ம சேர்ந்து பண்றதோட அந்த இடத்துல அவங்க சொல்றாங்களா, சில நேரம் ஒண்ணு காது கொடுத்து கேட்கறதுக்கு பதிலா மௌனமா இருந்துட்டு போயிருங்க, இல்ல அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. இது மேலும் என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு இது நம்மளுக்கு யாரு பிடிக்கலையோ மேலும் அவங்ககிட்ட சொல்லி இன்னும் பிரச்சனையை டெவலப் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சில பேர்லாம் வருவாங்க. அப்ப அது பெட்டர். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு மௌனமா இருந்துட்டு போறது பெட்டர். நல்ல நம்ம லைஃபை வேற பாத்துல நம்மளை கொண்டு போறதுக்கு வழி வகுக்கும். அவங்கள பத்தி யோசனை நம்ம தலையில ஏத்துக்காத அளவுக்கும் நல்ல வழி கொடுக்கும். அதனால மௌனமா இருங்க. உங்க எதிரிய பத்தி பேசினாலும் காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போற மாதிரி இருக்குங்க, பேசாதீங்க, மௌனமா இருங்க. when you angry be silent.
கோபமா இருக்கும்போது நீங்க முக்கியமா சைலண்டா இருக்க பாருங்க. அந்த கோபத்தினால வரும் வார்த்தைகள், கோபத்தினால எடுக்கும் முடிவுகள், செயல்கள் பண்ற எல்லாமே தப்பாக தான் போய் முடியும். ஏன்னா அது எல்லாருக்கும் இது அனுபவம் இருக்கும். எனக்குமே நிறைய அனுபவம் இருக்கு. அந்த கோபத்தினால நீங்க தேவையில்லாத சில டிசிஷன்லாம் 1க்கு 5-6 டிசிஷன் எடுத்து அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ள பிரச்சனை இருக்கிற நேரத்துல யாருக்காவது ஃபோன் பண்ணி எதையாவது பேசுறது, நம்மள அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும்னு பண்றது, கடைசியில் என்ன ஆகும்னா அதே நம்மளுக்கு திருப்பி ரிவிஸா நம்மளுக்கு ரிவெஞ்ச் நம்மளுக்கே ரிவீட் ஆடுற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த கோபத்துல நம்ம எடுக்கிற சில நேரம் பாத்தீங்கன்னா அடிக்கிற லெவலுக்குள்ள போகும். நம்மளுக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்ற மாதிரி நிற்கும். இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நம்மளுக்கு லைஃப்ல தேவையில்லாத ஒரு பல இதுக்குள்ள இக்கட்டான ப்ராப்ளத்துல நம்ம போய் சேர்ற மாதிரி ஆகும். அந்த இஷ்யூ அந்த கோபத்துல இருக்கும்போது பெட்டர் நீங்க ஒரு காமான இடத்துக்கு போக பாருங்க. இல்ல சைலண்டா உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இல்ல அந்த இதை தவிர்க்கிறதுக்கு பெட்டர் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா தண்ணி எடுத்து குடிச்சிருவேன். தண்ணி அடிச்சு குடிக்கும் போது அந்த கோபம் கொதிச்சு இருக்கிறது அப்படியே சாந்தமாகறதுக்கு வழி கூட்டுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் குறையறதுக்கு வேற ஏதாவது நம்ம மாத்தணும். சில பேர்லாம் பார்த்தா சாப்பிடுவாங்க, கோவம் இருக்கிற நேரத்தில் எங்கேயா போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. சில பேர் அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அந்த கோவத்தை மறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டாம இருப்பாங்க. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவேன்னா கோவத்துல போன் பேசுறத அவாய்ட் பண்ண, முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோவம் இருக்குன்னா போன் எடுக்க மாட்டேன். எதுவுமே பண்ணாம ஒண்ணு படுத்து தூங்கிடுவேன், இல்லைன்னா மௌனமா ஏதாவது ஒரு விஷயத்த ஆர்குமெண்ட்ஸுக்கு நான் போவே மாட்டேன். அவங்க எதிரில் எது கத்தினாலும் நான் கோவப்படாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ண ஆரம்பிச்சனால நம்மளுக்கு தெரியும். அந்த ஹார்ட் பீட்டை துடிக்கிறது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேர்த்து விடுறது நம்மளுக்கு அப்படியே ஏதாவது ஒரு அந்த டைம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கோவப்பட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க கோவப்பட்ட டைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட எடுக்க சொல்லுங்க யாராவது. நம்மளே பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மிருகமான மாதிரி ஒரு சூழ்நிலை நிற்கும். பெட்டர் இந்த மாதிரி சூழ்நிலை அவாய்ட் பண்றதுக்கு கோவமா இருக்க நேரத்துல மௌனமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அனுபவப்பட்டிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. 4வது, பிஃபோர் யூ மேக் டிசிஷன் பி சைலண்ட். ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க, அது சின்னதோ பெருசோ ஏதாவது டிசிஷன் எடுக்க போறீங்கன்னா அந்த நேரத்துல சைலண்டா இருங்க. மௌனமா இருந்து அந்த டிசிஷனை எடுங்க. டக்குன்னு எடுக்க ஆரம்பிக்காதீங்க. அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1க்கு 4 யோசிச்சுட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த நேரத்தை சைலண்டா இருந்து பண்ணுங்க. சில பேர் போன்ல பேசிக்கிட்டே ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ரொம்ப ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு டிசிஷன் எடுக்கிறது, எதையாவது இன்னொரு விஷயத்த ஆக்ஷன் கொடுத்துட்டே டிசிஷன் எடுக்கும் போது தப்பா போய் முடியும். அதுக்கு பெட்டர் ஒரு சில பேர் ஆபீஸ் மீட்டிங்ல எல்லாம் பண்ணுவாங்க. டிசிஷன் ஃபுல்லா உட்கார்ந்து பேசுவாங்க, குரூப் டிஸ்கஷன் நடக்கும். ஆனா டிசிஷன் எடுக்கிறது ஒருத்தரா இருப்பாரு. அவங்க கொண்டு மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அந்த மேனேஜிங் டைரக்டர் எடுக்கிறது பார்த்தா கொஞ்ச நேரம் தனியா கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்து ஒரு டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு பிசினஸ் மேனா நீங்க இருக்க பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்கன்னா அந்த காம்னஸ் கண்டிப்பா இருக்கும். சைலண்டா இருந்து சில விஷயங்களை சாதிப்பாங்க. நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அது நீங்க எக்ஸாம் போறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் இன்டர்வியூ போறதா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல எதையும் நீங்க எடுக்காம ரொம்ப கொஞ்சம் காமா இருந்து பெட்டர் என்ன கேட்டா மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் அந்த சாந்தமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அந்த நேரத்துக்கு நீங்க சைலண்டாவும் மௌனமா இருக்கிறது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். when others are speaking listen, be silent. அடுத்தவங்க பேசும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க எதிரில் இருக்கிறவங்கள என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். சில பேர் பாஸ் என்ன பண்ணுவார்னா நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை என்ன, பண்ண முடியுமா முடியாதா, ஒரு நாள்ல பண்ணலாமா, 2-3 நாள் ஆகுமா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ அடுத்தவங்கள லிசன் பண்ணாம இவங்க ஒரு டிசிஷன் எடுத்து இவங்க நினைச்சதை மாத்திரம் தான் பேசுவாங்க தவிர எதிர்த்துல இருக்கிறவங்ககிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதை லிசன் பண்ணி என்ன ஏதுன்னு கூட ஒரு சொல்யூஷனுக்கே வர மாட்டாங்க. இவங்க நினைச்சதை நடக்கணும்னு நினைப்பாங்க. அது மகா தப்பு. லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்க. லிசன் பண்றதுனால உங்களுக்கு நீங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அவங்க கிட்ட இருக்கிற டிராபேக்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற சிச்சுவேஷன், அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது இப்படி எக்ஸ்ட்ரா கூட ஐடியாஸ் கொடுக்கலாம். அந்த ஐடியாஸ்னால ஏதாவது புதுசா கூட வரலாம், இன்னும் டெவலப்மெண்ட்ஸ்ல ஸ்டேஜ் போகலாம். அப்ப நீங்க அதை கொடுத்து கேட்காதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர சில விஷயங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வராம போயிடும். அதனால அடுத்தவங்க பேசுறத லிசன் பண்ற மாதிரி இருங்க. காது கொடுத்து கேளுங்க. சில பேர் காது கொடுத்து கேட்கறேன்னு எங்கிட்டோ பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. மனசார நின்று அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு ஃபுல் வாங்கிட்டா அதுக்கப்புறம் பதில் சொல்ல பாருங்க. அது பெட்டர். அந்த நேரத்துல நீங்க மௌனமா இருந்து சைலண்டா இருந்து லிசன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்ம பாஸ்
நம்மகிட்ட பேசுறாங்க, நம்ம பையன் நம்மகிட்ட பேசுறான், நம்ம அப்பா நம்மகிட்ட பேசுறாங்க, ஹஸ்பண்ட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். எதிர்த்துல யாரா இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு தான் நினைச்சது மாத்திரம் நடந்து போனீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாது. அடுத்தவங்க பேசுறது காது கொடுத்த கேட்க பாருங்க. சைலண்டா இருந்து லிசன் பண்ணுங்க. when you start something new be silent. ஏதாவது ஒரு புது விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு சைலண்டா இருங்கன்னு தான் சொல்ல வராங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, நீங்க நினைக்கிறத செஞ்சே முடிச்சிடணும்னு நினைக்கும் போது ஃபெயிலியர்ஸ் வரும். ஆனா நம்ம ட்ரை பண்ணணும். டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்தா அந்த ஃபெயிலியர்ல இருந்தா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்தை ஸ்கில் செட்டே டெவலப் பண்ணாம டக்குன்னு வந்து யாரோ சொன்னாங்கன்னு ஸ்டார்ட் பண்றது தப்பு. ஆனா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது முடியுமா முடியாதான்றது ஒண்ணுக்கு ட்ரையல் பார்த்துட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதை முடியும்னு நினைச்சிட்டா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தன் பண்றான், இவன் பண்றான், யூடியூப்ல பண்றாங்க, டிவில பார்த்தேன், பேப்பர்ல படிச்சேன்றதுக்காண்டி நீங்க பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. அந்த டைம்ல சைலண்டா இருந்து அதை கத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மறைமுகமா கத்துக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா தான் ஜெயிக்கிறதுக்கு வழி வகுக்கும். நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையும் நீங்க மௌனமா இருந்து நீங்க சாதிச்சீங்கன்னா வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த இது வந்து நீங்க டெய்லி லைஃப்லயும் உங்களுக்கு நடக்கலாம், இல்லை என்னைக்காவது ஒரு நடக்கலாம், யாருக்காவது நடக்கலாம். அப்படி யாருக்கு தேவையோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த செகண்ட் ஏதாவது மாற்றம் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த வீடியோனால உங்க சேஞ்சஸ் ஆயிருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.